யோ மக்களே, வெல்கம் டு our சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் டொக்குன்னு கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, நம்ம கிருஷ்ணகிரி மண்ணுல சுமார் 900 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பிற்கால சோழர் கால கோயிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. காமந்தொட்டி அரசு பள்ளி ஆசிரியை ஜெயலட்சுமி அவங்க தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சோழர்களோட கலைநுட்பம், கட்டடக்கலை உலகமே வியக்கிற அளவு இருக்கும், நமக்கு தெரியும். இப்போ கிருஷ்ணகிரி பகுதியில இது மாதிரி ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்கிறது நமக்கு ரொம்பவே பெருமை. பெகிலிங்கிற ஊர்ல இருக்கிற இந்த கோயில் சிறுமலை குன்றோட அடிவாரத்துல இருக்கு. சுமார் 200 வருஷமா ஆலமரம் வளர்ந்து மூடியே இருந்திருக்கான். ஊர் மக்கள் உதவியோட சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்குள்ள போகவே முடிஞ்சிருக்கு. கருவறை, அர்த்த மண்டபம்னு எல்லாமே கற்களாலேயே கட்டப்பட்டிருக்கு. முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்து கோயில்னு இதோட கலைநயத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா புதையலுக்காக கருவறைய தோண்டி சிவலிங்கத்தையும் நந்தி சிலையையும் களவாடி இருக்காங்க. இதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். கல்வெட்டுகள் எதுவும் கிடைக்காததால கோயிலை கட்டியவர் யாருன்னு பண்ண முடியல. மண்ணுக்குள்ளையும் மரங்களுக்குள்ளையும் புதஞ்சு கிடக்கிற இந்த கோயிலை சீரமைச்சா இன்னும் நிறைய வரலாற்று தகவல்கள் கிடைக்கலாம். இந்த சோழர் கால பொக்கிஷத்தை உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஆசிரியை ஜெயலட்சுமிக்கு பெரிய பாராட்டுகள். அடடா, நம்ம தமிழ்நாட்டுல இவ்வளவு வரலாற்று சின்னங்கள் புதஞ்சு கிடக்குங்கிறது ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுல நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.